காவேரியில் தண்ணி இல்லைன்னா என்ன, நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு எப்படி எஃப்எஸ் ஷோ இருக்கு, சூர்யா படம் ரிலீஸ் ஆகிருக்கு, டிசி படம் எப்படி இருக்குன்னு பாரு. உனக்கு எந்த கவலையே இல்லையே. டாஸ்மார்க் பதில் LI 2 இருக்குது, போய் எலைட்டில் பாரு. அதெல்லாம் அப்படியே புழுதி காடாக அப்படியே கடந்துட்டு பார்க்கவே டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. திருவையாறு ஆறு இருக்குல்ல தம்பி, அதில் தண்ணி இல்லாமல் இருந்ததே கிடையாது. எப்போவுமே தண்ணி இருக்கும். இந்த வருஷம் ஆடி பெருக்குக்கு வாட்டர் டேங்க் வச்சு தண்ணி வச்சு தாலி பெருக்கி போட்டாங்க. விவசாயத்து மேலே கிடையாது கிரிட்டிசிசம். விவசாயம்னால கிரிட்டிசிசம் தான். எந்த தந்தையும் தான் பிள்ளை விவசாயத்தில் வர சொல்லவே இல்லை தம்பி. எந்த அரசாவும் பண்ணல. கண் துடைப்புக்கு பேசுறதா? யார் விவசாயிகள் மேலே கவலைப்பட்டாங்க? யார் விவசாயிகளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு டேம் ஒரு ஆட்சிக்காரங்களும் ஒரு ஆட்சியில் ஒரு டேம் கட்டிருந்தா இன்றைக்கி 70 டேம் இருந்திருக்கு. உன்னை சிந்திக்க வைக்கவே கூடாது. அதுக்கு தான் சினிமா இருக்குது. லைட்டாக சிந்திச்சுன்னா வாயில் சாராயம் ஊற்றிடலாம். ரைட்டு போதை இல்லை. இன்னும் லைட்டாக சிந்திச்சுன்னா லிவிங் டுகெதர் லைஃப் ஸ்டைலு, பப்பு லைஃப் ஸ்டைலு, ஈஸியார் லைஃப் ஸ்டைலுன்னு கூட்டு போயிடலாம். நீ ஏன் விவசாயத்தை பற்றி யோசிக்க போகிற? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் இப்போது ரீசெண்டாக ஒரு 5-6 வீடியோ பார்த்தேன். என்னென்னா காவேரி நீர் மேலாண்மை பற்றின நீங்கள் கூட குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. என்ன நடக்குது சார்? எதனால அப்படி இருக்குது? அதாவது ஆக்சுவலாக அன்றைக்கே கல்லணையை கட்டினான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய தண்ணி வேகமாக வந்துட்டு இருந்தது காவேரியில். அதில் தூக்கி கல்லை தூக்கி போய் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆமாம். இந்த ஆர்கிடெக்டிங் வந்து கற்பனை பண்ணவே முடியல. ஒரு சின்ன சப்டம் கட்டுறதுக்கு இங்கே எவனுக்கு துப்பு கிடையாது. அது கட்டினாலும் 2 நாள் அது 2 நாள் அரிச்சல்ட்டு போச்சு. இல்லை, யாரும் கட்ட கிடையாது. அந்த காவேரி நீரை வந்து பெரிய லெவலில் பாசனமாக பயன்படுத்து. காவேரி கிளம்புறது என்னவோ கர்நாடகாவில் தான். அது மேட்டூர், அப்படியே கரூர், அப்படியே குளித்தலை, அப்படியே திருச்சி, அப்படியே உள்ள ட்ராவல் ஆகி நேராக கொள்ளிடம் வந்துடும் அந்த காவேரி. அதுலேருந்து சில தஞ்சாவூர் தான் மெயின். சின்ன கிளை பிரிஞ்சு தான் இப்போ எங்கள் ஊர்களுக்கெல்லாம் நீர் வரும். காவேரி தண்ணி வரக்குள்ள பூவை போட்டு பாலை ஊற்றி அப்படியே தொட்டு கும்பிட்றது ஒரு மரபு. இன்றைக்கி வந்து அந்த ஆற்றுல ஒன்றுமே இல்லை. பார்த்தேன், கஷ்டமாக இருந்தது. ஜீரணிக்கவே முடியல. அந்த டேம் அந்த பில்லர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கெட்டு போயிடும். தண்ணியோடு இருந்தால் தான் அது வாட்டர் பாட்டில். அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் பாட்டில் தண்ணி வச்சு மூடி வச்சிருக்கீங்களா? தண்ணி எடுத்துகிட்டு அந்த பாட்டில் மூடி ஒரு வாரம் போடுங்க. நொரன்னு ஆகிடும் அந்த பாட்டில். அது தன்மை மாறிடும். எனக்கு இது வைரமுத்து ஐயா கூட ஒரு பாட்டு எழுதுவார். கொக்கு பசியார கொக்கோளத்து நெல் இருக்குது, என் மக்கா பசியார மக்கி போட நெல் இருக்கான்னு. காடு பொட்ட காடுன்னு சொல்லி கருத்தமா படத்தில் உள்ள ஒரு பாட்டு. அதில் ஒரு வரி வரும், சூப்பராக வரி. எல்லாமே நல்ல வரி தான். மழை பெஞ்சா தண்ணி ஓடும், மறுநாளே வண்டி ஓடும். ஆறு பெத்த ஆறு. ஆறு பெரிய ஆறுடா. மழை பெஞ்சா தண்ணி ஓடுது, அடுத்த நாளே மாட்டு வண்டி ஓடும். அந்த இதில் ஒன்றுமே இருக்காது. அந்த அளவுக்கு பூரா மண்ணள்ளி தின்னு இவங்க எல்லாம் மண்ணு தின்னுட்டாங்க. பூரா மண்ணள்ளி தின்றாங்க சொல்கிறாங்கல்ல, மண்ணள்ளி தின்னுட்டாங்க. காவேரியில் தண்ணி இல்லைன்னா என்ன, நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு எப்படி எஃப்எஸ் ஷோ இருக்கு, சூர்யா படம் ரிலீஸ் ஆகிருக்கு, டிசி படம் எப்படி இருக்குன்னு பாரு. உனக்கு எந்த கவலையே இல்லையே. டாஸ்மார்க் பதில் LI 2 இருக்குது, போய் எலைட்டில் பாரு. ஹோம் டெலிவரிலாம் பண்ணுறாங்க சார். ஹோம் டெலிவரிலாம் பண்ணுறாங்க. நீ எப்போ கவலைப்பட போகிற? ஒரு டிமார்ட் எல்லா காய்கறி இருக்குது, எல்லா பருப்பு வகைகளும் இருக்குது, போய் வாங்கி சாப்பிடு. நீ ஏன் காவேரியை பற்றி நினைக்க போகிற? இன்னும் விவசாயம் என்னமோ வேத்துட்டு வடிகிற மாதிரி. ஏங்க, எல்லாருக்கும் விவசாயத்தில் கல் ஒன்று தெரியுங்க. நெல் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கல் ஒன்றா விற்றுட்டு போகுது, ரியல் எஸ்டேட் விற்று தொலைஞ்சிட்டு போகுது. விவசாயங்கிறது ஒரு வாழ்வியல். அது இவங்களுக்கு புரியவே இல்லை. ஃபேஸ்புக்கில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, விஸ்டர்னா பண்ணு, இல்லைன்னா போடணும். அது வாழ்வியல். அது எப்படி விட்டுட்டு போகிறது? இன்னமும் வாங்க, நேற்று கூட ஒரு சிட்டியை ஒட்டி ஒரு இடத்துக்கு போனேன். அந்த கூடுவாஞ்சேரியிலேருந்து உள்ள அவ்வளோ பெரிய ஸ்கூல் இருக்குது, அவ்வளோ பெரிய கடத்தர் இருக்குது. ஆனால் ஒருத்தர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் விற்க தெரியாமலாம் இல்லை, வாழ தெரியாமலாம் இல்லை. அது அவரோட வாழ்வியல். அவர்கிட்ட போய் கோடியெல்லாம் காமிச்சிங்கன்னா அவருக்கெல்லாம் பெருசாக தெரியாது. அப்படியா? சரி சரி சரி, அவ்வளோவா? கோடியை வச்சு நான் என்னப்பா பண்ண போகிறேன்ற அடுத்த கேள்வியே அதுதான். அந்த கொள்ளிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடையில வந்து ஒரு வாட்டி முதலையெல்லாம் வந்து நிறையா விழுந்துட்டு கொள்ளிடத்தில். ஆமாம். எப்படின்னா, அணக்கரையில் நிறையா முதல்ல கிடக்கு. வெள்ளத்தோட வந்து விழுந்ததில் இன்ன வரைக்கும் வெளியாகலை. அதெல்லாம் அப்படியே புழுதி காடாக அப்படியே கடந்துட்டுருக்கு. பார்க்கவே டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் இங்கே நாட்டில் விவசாயத்தை பற்றியோ விவசாயிகளை பற்றியோ எல்லாம் பேரளவில் ஃபேஸ்புக்கில் தான் கவலைப்படுறாங்க. நிஜ வாழ்க்கையில் யாரும் கவலைப்படலை. தஞ்சாவூரில் ஒரு விவசாயி வந்து அவர்கிட்ட இருக்கிறது வந்து 10 ஏக்கர் இடம் இருக்குது. ஆனால் விவசாயம் கடனாகி மருந்து குடிச்சு செத்துட்டார். 10 ஏக்கரில் 1 ஏக்கரை விற்றா கூட போதும். அவர் கடன்லாம் பெருசாக இல்லை, 1 லட்சமோ 1.5 லட்சமோ தான் அவரோட மொத்த கடனே இருந்திருக்கு. அவர் அந்த நிலத்தை விற்றுட்டு கூட அந்த கடன் அடைச்சிருக்கலாம். ஆனால் மருந்து குடிச்சு சாகுறார். தன்மானம்.
அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். நீங்கள் போய் அவங்கள ரொம்ப மரியாதை குறைவெல்லாம் நடத்திட முடியாது. உங்களே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் டெல்டா மாவட்டங்களில் சின்ன பையனாக இருந்தாலும் வாங்க தம்பின்னு சொல்லுவாங்க. வாங்க தம்பி உட்காருங்க. அப்படி வயசில் கம்மியாக இருப்பாங்க. அவங்களும் வாங்கண்ணா நல்லா இருக்கலாண்ணே அப்படிம்பாங்க. இந்த வாண்ணான்னு கூட சொல்ல தெரியாது அவங்களுக்கு. வாண்ணா எப்படி இருக்கு, அது எங்கள் பாசையே கிடையாது. வாங்க தம்பி உட்காருங்க தம்பி, சாப்பிட்டீங்களா, அடுத்த வாரத்தையே சாப்பிட்டீங்களா, அப்படி ஒரு அவ்வளோ மரபுள்ள ஒரு இடம். இன்றைக்கி வந்து ஒரு சொட்டு தண்ணி இல்லை அந்த ஆற்றுல. நான் சொல்கிற ஆற்றுல வந்து தம்பி திருவையாறு ஆறு இருக்குல்ல தம்பி, அதில் தண்ணி இல்லாமல் இருந்ததே கிடையாது. எப்போவுமே தண்ணி இருக்கு. இந்த வருஷம் ஆடி பெருக்குக்கு வாட்டர் டேங்க் வச்சு தண்ணி வச்சு தாலி பெருக்கி போட்டாங்க. எதுக்காகண்டே எனக்கு ஆடி பெருக்குக்கு நீ ஆற்றுக்கு போய் பார்த்தேன்னா ஆறு இருக்கா இல்லையான்னு பார்க்குறது அனுப்பியிருக்காமல் இருக்கு. வாட்டர் டேங்க் வச்சு தாலியை பெருக்கி போட்டு போனாங்க. ஆடி அமாவாசை முழுக்கு எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ். கூடியக்கரை வேதாரண்யம் சைடில் முழுக்கு இந்த கடலில் வந்து முழுக்குவாங்க. பெரிய கூட்டமாக இருக்கும். எல்லாமும் செய்கிறோம், எல்லா பண்டிகையும் செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அந்த விவசாயிகளோட கவலைகளை பற்றி யாருமே கேட்குறது கிடையாது. இன்றைக்கி கர்நாடகா இஷ்யூ எவ்வளோ தீவிரமாக போயிட்டுருக்கு. ஆமாம், ஓகே, அவ்வளோ தீவிரமாக அதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் அனுபவமான ஒரு நடிகையோட விஷயமும் இங்கே பேசப்பட்டிருக்கு. நீ ஏன் கவலைப்பட போகிற? உனக்கு தான் சினிமா இருக்குது. அரிசி எங்கேருந்து வருது? அண்ணாச்சி கடையிலேருந்து வருது. கொய்யால அண்ணாச்சி கடைக்கு எங்கே அங்கே அண்ணாச்சி கடைக்கு எங்கேருந்து வருது? நெல்லா எங்கே வந்துச்சு? எங்கே அவிச்சா? எங்கே மில்லா மாறுனுச்சு? எங்கே அரிசியாக மாறுனுச்சு? எந்த லாரி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துச்சு? யார் சாக்கு மூட்டையில் பிடிச்சா? சாக்கு மூட்டை எங்கேருந்து வந்துச்சு? கோனூசி எங்கேருந்து வந்துச்சு? இது எந்த கேள்விக்கும் பதிலே கிடையாது. அப்படின்னா இப்போ இருக்கிற தலைமுறைக்கு அதை பற்றின கவலை இல்லைன்னு சொல்லுவாங்க. தெரியவே இல்லை, தெரியவே இல்லை. நானே கடைசி விவசாயி தாங்க. நானும் கடைசி விவசாயி தான். எனக்கு பிறகு யார் விவசாயம் பண்ண போகிறா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. நானே கடைசி விவசாயி தான். ஏன் உனக்கு 80 ரூபாய்க்கு அரிசி வாங்கி திங்க தெரியுது, எந்த கவலையும் இல்லை. நான் 85 ரூபாய்க்கு வாங்கி தின்ட்டு போகிறேன். இப்போ என்ன கவலை? உனக்கு எந்த அக்கறையும் என் மேலே கிடையாது, விவசாயத்து மேலே கிடையாது. கிரிட்டிசிசம் விவசாயினால கிரிட்டிசிசம் தான். அப்போ இதுக்கு அவங்களும் என்ன பண்ணிட்டு போகிறாங்க? உனக்கு எப்படி ஃபர்ஸ்ட் இருந்தால் எனக்கு இருக்காதா? எனக்குன்னா நான் இல்லை, விவசாயிக்கு சொல்கிறேன். ஜாலியாக வாழ்ந்துட்டு போகிறாங்க. எந்த தந்தையும் தான் பிள்ளை விவசாயத்தில் வர சொல்லவே இல்லை தம்பி. எங்கேயாவது படித்து போயிடுறா. இது வரைக்கும் யாரும் சொல்லலை. இது வரைக்கும் யாருமே சொல்லவே இல்லைங்க. எல்லா ஃபீல்டுலேயும் சொல்லுவாங்க. ஆனால் விவசாய ஃபீல்டு மட்டும் எங்கேயாவது படித்து போயிடுப்பா, அதெல்லாம் சரியாக வராதுப்பா, நான் இருக்கிற வரையும் பண்ணுறேன். அவங்கள விட்டுட்டு வேறு என்ன செய்கிறது? விவசாய வேலையை விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க முடியாது இல்லை. அப்போ இதை வந்து அரசாங்கம் தானே சார் இதை எடுத்து கரெக்டாக? இது வரைக்கும் எந்த அரசாங்கம் பண்ணல தம்பி. கண் துடைப்புக்கு பேசுறதா? யார் விவசாயிகள் மீது கவலைப்பட்டாங்க? யார் விவசாயிகளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு டேம், ஒரு ஆட்சிக்காரங்களும் ஒரு ஆட்சியில் ஒரு டேம் கட்டிருந்தா இன்னைக்கு 70 டேம் இருந்திருக்கு தம்பி. வருஷத்துக்கு ஒரு டேம், 80 டேம் இருந்திருக்கும். 80வது சுதந்திர தினம் கொண்டாடி என்ன வருது? யாருக்கு சுதந்திரம் கிடைச்சதுங்க? ஆட்சிக்கு ஒரு டேம் கட்டினா கூட வந்திருக்குமே. யார் எதுவும் கட்டல. அப்படி இப்படி இப்படி இப்படியே விட்டு போயிட்டாங்க. கல்யாணம் கட்டினான் ராஜராஜ சோழன் மகன், அவன் தான் கட்டினது. அவன் அந்த வரலாறு, சோழ வரலாறு அதே வச்சு இன்னும் பாடிட்டு இருக்காங்க. சோழனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன பண்ண? சோழனை போய் பார்ப்பனை அடிமை, அவன் அந்த அடிமைன்னு கிண்டல் பண்றான். நீ என்ன பண்ண? முதல்ல அதை பாரு சொல்லுவேன். நீ உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய. இது ஒரு ஏமாத்து. இந்த பார்ப்பனை அரசியலுங்கிறது ஏமாத்து. போய் பாரு தம்பி, கும்பகோணம் அக்ரகாரத்தில் ஒரு வீட்டில் ஒரு ஆள் கிடையாது தெரிஞ்சுங்க. எல்லாம் அமெரிக்கா, லண்டன், கனடான்னு போயிட்டாங்க. அக்ரகாரம் இருக்குது இல்லை, கும்பகோணத்தில் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் வாங்க, கேமரா எடுத்துகிட்டு நான் அங்கே உங்களுக்கு யாராவது ரொம்ப ஒரு வீட்டில் ஒரு வயசானவர் இருக்கிறார், அவங்கள ஷிஃப்ட் ஆகிட்டாங்க தம்பி. அடுத்தடுத்த கட்ட பரிணாமத்துக்கு போயிட்டே இருக்காங்க. நீ அவன் அரசியலுக்காக ஏமாற்றிக்கிட்டு இருக்க. உன்னை சிந்திக்க வைக்கவே கூடாது. அதுக்கு தான் சினிமா இருக்குது. லைட்டாக சிந்திச்சுன்னா வாயில் சாராயம் ஊற்றிடலாம். ரைட்டு, போதை இல்லை. இன்னும் லைட்டாக சிந்திச்சுன்னா லிவிங் டுகெதர் லைஃப் ஸ்டைலு, பப்பு லைஃப் ஸ்டைலு, ஈஸியார் லைஃப் ஸ்டைல்னு ஒன்று கூப்பிட்டு போயிடலாம். நீ ஏன் விவசாயத்தை பற்றி யோசிக்க போகிற? அதேமாரி செஞ்சா போட்டுருக்காங்க. அதேமாரி யோசிச்சா அவ்வளோதான். அது இங்கே வேலைக்கு ஆகாதுங்க. இவ்வளோ பேர் பேசுகிறாங்களே தம்பி. நானும் இத்தனை யூடியூப் சேனல்ஸ் பேசுகிறாங்க, இவ்வளோ சேனல்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசுது. ஏதாவது ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிட்டு அதை கேமராவில் எடுக்கிறாங்க தம்பி. ஆனால் தற்கொலை பண்ணியாமல் இருக்கிறது என்னவோ அதுதான் நான் பேசுகிறேன். காவேரியில் தண்ணியும் இல்லை, இவர் போய் பேசணுன்னு தண்ணி திறந்து விட்டாங்கன்னாங்க. அங்கே மழை பெஞ்சு திறந்து விட்டா. அது வந்து உபரி நீர் திறந்துட்டுருக்கான். உபரி நீர் திறந்தாங்க. அது வந்து கூட சேராது தம்பி. டேம் திறந்து மேட்டூரில் திறந்து கொள்ளிடம் வந்து சேர்றதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். இப்போ கூட நீங்கள் காரில் வந்தீங்கல்ல, பெரிய ஆறாக காட்டினால கொள்ளிடம், அதுதான் கொள்ளிடம். கொள்ளுகின்ற இடம் கொள்ளிடம் தம்பி. அது கொள்ளுதில் கிடச்சா அந்த இடம் தான் கொள்ளிடம்.
2016 ஒரு முறை வந்து கொள்ளிடம் மேலே ஏறி ஒன்றுச்சு தண்ணி. இது அந்த பாலத்து மேலே நம்ம நின்று போட்டோ எடுத்தோம்ல, அந்த பாலத்துக்கு மேலே தண்ணி ஏறி ஒன்றுச்சு. அப்படி வந்தாரு. இப்போ இப்படி இருக்கு, ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதே இடத்துல இறங்கி அந்த புழுதியில் எள்ளி போட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். சரி, அதுதான் அப்படின்னு நிறைய பேர் அந்த வீடியோ விஷுவல் ஆக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை நான் எடுத்த விஷுவல் வந்து அங்கே மாறி 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 எடுத்தோம் இல்லையா, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போயாவது கொஞ்சம் கவனம் ஈர்ப்பு, காலங்காலத்தில் கவனம் ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றாங்க எங்கள் சட்டமன்றத்தில். இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா, உட்காந்து கடிதம் எழுதுனா எல்லாம் சரியாயிருமான்னு கேட்டார்ல, இப்போ அவர் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? யாருமே இது பண்ண போகிறதில்ல. அவர் இல்லை, இன்னும் 25 எழுது யாரும் இருந்தாலும் இது பண்ண மாட்டதில்லை. நான் பேசிட்டு நான் செத்துருவேன், நீ பேசிட்டு நீ செத்துருவ, பேசிட்டு சாக வேண்டியதுதான். இப்போ இங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி தான் அங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கு. அவங்க நினைச்சா கர்நாடகா தண்ணி வந்து இப்போ மேகதாத்துல வந்து அணை கட்டுனா 3 உயிரியல் பூங்காவே காணாம போடுன்னு சொல்றாங்க. 3 இப்போ பல்லுயிர் காடே காணாம போயிடும், தரைக்கு தரையாக போயிடுன்றாங்க. இப்போ டேம் கட்டுறதுலாம் பிரச்சனை இல்லை தம்பி, விடுங்க. அவங்ககிட்ட எவ்வளோ நாள் தான் வாங்கி குடிப்பீங்க வெக்கமே இல்லாமல்? வந்த தண்ணி எங்கே போச்சு? நம்ம ஒரு டேம் கட்டிருக்கணும், நமக்கு வந்ததில்லை தம்பி தண்ணி. ராஜராஜ சோழன் மட்டும்தான் சோத்துல உப்பு போட்டுதுனானா? அது எங்கிட்ட யாருமே திங்கல உப்பு போட்டு. அடுத்தடுத்த செக் டேம் கட்டிருக்கணும்ல தம்பி. ஒரு 10 அடி ஹைட்டில் ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு செக் டேம், 5 கிலோமீட்டருக்கு செக் டேம் கட்டினாலும் அந்த இடத்துக்கான ஸ்டோரேஜ் நின்று இருக்கும்ல. ஆமாம், 10 அடி ஹைட்டு தம்பி இது. இதில் தண்ணி ஃப்ளோர தண்ணி போயிட்டே இருக்கட்டும், இந்த 10 அடி தண்ணி நின்றுட்டே இருக்கட்டும். இப்போ என்ன கெட்டு போச்சு? பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு தூத்துக்குடி சார், தாமிரபரணி அதில் ஸ்ரீவைகுண்டம் கேள்விப்பட்டிருக்கீங்க? அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டேம் இருக்கும், 10 அடி எப்போவுமே தண்ணி நிற்கட்டும். ஏன் தண்ணி நிற்கக்கூடாது? நீ மண்ணெல்லி திங்க முடியாது. தண்ணி உடனே நீ மண்ணெல்லி எப்படி திம்ப? மண்ணை திங்கணும்ல. அதுக்காக சொந்த நாட்டு மக்கள் வயிற்றுல அடிக்கிறாங்க. நீ மேகமலையிலேருந்து உள்ள பீப்புள்ஸ் எல்லாம் கீழே இருக்கிறாங்க. மாஞ்சோலைக்கு அடுத்து கீழே இருக்கிறப்ப பெரிய ரியாக்ட் யாரும் பண்ணலை. இப்போ மேகமலையிலேருந்து இருக்கிறாங்க. காரணம் அந்த இயற்கை வளங்களை இன்னைக்கு உள்ளடிக்க போகிற இந்த அரசும் கொள்ளடிக்க போகுது. அவ்வளவுதான், அள்ளி திங்கிற போகிற. நான் எந்த பாலிடிக்ஸும் இதில் மிக்ஸ் பண்ணல. நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த விவசாயியாக பேசுகிறேன். வயிற்றை பற்றி ரீதியாக பார்க்க முடியல, கண்ணு கொண்டு பார்க்க முடியல. அதான் அடித்து விரட்டுறாங்க எல்லாரையும். ஆமாம், சொந்த நாட்டு மக்களை அடித்து விரட்டுறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் விவசாய நிலத்துக்குலாம் அப்படி தான் நம்பி வரும். பல்வேறு கார்பரேட் கம்பெனிகள் வந்து விவசாய நிலத்தை மிரட்டி எழுதி வாங்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன கெயில் போட்டாங்களே, என்ன செய்ய முடிஞ்சது உங்களால்? கெயில் பைப் போட்டாங்கல்ல, என்ன பண்ண முடிஞ்சது? ஒன்றும் பண்ண முடியல. ஹைட்ரோ கார்பன் என்ன பண்ண முடிஞ்சது உங்களால்? கேட்டால் ஓஎன்ஜிசிம்பாங்க, அதை வச்சு அரசியல் புரியுதா இல்லாமல் மண்ணெண்ணெய் பெட்ரோல் எடுக்கிறாங்கன்னு சொல்லி இறங்குவாங்க. ஓஎன்ஜிசி ஆக்சுவலாக அது ஹைட்ரோ பவர் கைது போட்டு எடுத்தது. ஒரு சிஸ்டமும் ஒரு இதுவும் நீ புதுசாக 7 அணு உலைக்கு பிரதமர் கையெழுத்து போட்டிருக்காரு. எங்கேயும் வைக்க மாட்டான், ஸ்ட்ரெயிட்டாக தமிழ்நாடு தூக்கிட்டு வருவாங்க. ஆல்ரெடி கல்பாக்கம் அதிகம், ஊடகங்களும் அதிகம், 2 தாங்காது. இன்னும் ஒன்று வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. குஜராத்தில் வைக்க ஒத்துக்க மாட்டாங்க தம்பி அணு உலையை. அதே இது இங்கே வைக்கிறாங்க. அப்படிங்க நம்மகிட்ட ஒரு என்ன செய்வாங்க, அணு உலைங்கிற பேரில் வராது, அணு மின் நிலையம்னு வரும். சின்ன சேஞ்சஸ். மின் நிலையம்னா இப்போ கரண்ட் பிரச்சனை, கரண்ட்டுக்கு வேண்டின்னு நீங்கள் நம்புவீங்க. கரண்ட் பிரச்சனை தீர்த்து நிறைய பேரை நம்ப வச்சுட்டாங்க. அவன் கரண்ட்டுக்கு வேண்டி வருது, கரண்ட் வேண்டாமா உனக்கு அப்படின்னு கேட்பான். நான் எல்லாமே சொல்கிறேன். சீமானண்ணன் சொன்ன மாதிரி 5G வந்துருச்சு தெரியுமில்ல. எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி விவசாயி தான் ராஜா ஊத்துறோம்னாருல. நீ இந்த கோல்டன் வேர்டு. அவரே ஒரு நாள் சொன்னார், நான் சீமான் கட்சி கிடையாது அதையும் சொல்லிடுறேன். அவர் ஒரு நாள் சொன்னார், ஒரு நாள் தேடுவனி வங்கி வாசலில் பணத்துக்கு ஏடிஎம்ல நின்ன மாதிரி குடிக்க நிற்ப, தண்ணிக்கு இல்லாமல் நிற்ப. அன்னைக்கு சீமானை தேடுவா, சீமான் இருக்க மாட்டான், நீ செத்து போயிருப்பான்னார். எவ்வளோ வலி நிறைந்த வார்த்தைகள், அது ரொம்ப வலியான வார்த்தைகள். விவசாயத்துக்குன்னு தனியாக ஒரு பட்ஜெட்டு கொண்டு வந்தவர் கலைஞர் கருணாநிதி. விவசாயம்னா தனி பட்ஜெட்டு கொண்டு வந்தார். நிறைய காமராசர் டேம் கட்டியிருக்காரு, நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்று காவேரியின் நிலை என்ன, எப்படி அங்கே ட்ரை ஆகி வயிறு பற்றி எரிஞ்சு நிற்கிதோ அதுபோல் ஒரு நாள் நீருக்கும் சோறுக்கும் நீ நிற்பாய். அதை பார்க்க நான் இருக்கிறவனோ என் ஜெனரேஷன் இருக்கா தெரியாது, என்னோட அடுத்த கட்ட ஜெனரேஷன் நிற்கும். காரணம் இந்த எல்லி நிலம் வந்துச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ ட்ரை ஆச்சு. இப்போ ஜப்பான் மழையில் நிற்கிது, தண்ணியில் நிற்கிது, எல்லாமே அதிகமாக இருக்குது, எல்லாமே அதிகமாக இருக்குது, மாறி மாறி நடக்க போகுது. அப்போ யாருமே இயற்கையோட விளையாட ஆரம்பிச்சாச்சு.
மழை பெய்யலை, கொள்ளிடாத்தில் தண்ணி இல்லைன்னா மண் ஓட்டிடலாம்ல. அடுத்த வார்த்தை, நீ ஒரு வண்டி லாரிக்கு இப்போ 2 வண்டி லாரிக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு டோட்டலான ஒரு சிஸ்டம், உணவு சுழற்சியே கட் ஆகுது. சரி, விவசாயம் பண்ணலாம். நம்ம வீட்டு தட்டுக்கு அரிப்பு, இப்போ அரிசி, பருப்பு, மஞ்சள், மிளகா, சொல்லுங்கள், எது விவசாய பொருள் இல்லாமல் ஒரு பொருள் உணவுனால விவசாயம் தானேங்க. எதுவுமே கிடையாது சார். பழம், தண்ணி எல்லாமே விவசாயம் தானேங்க. நீ குடிக்கிற பீருக்கும் கரும்பு தேவை. அதனால தான் சொல்கிறாங்க தமிழ்நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு. இதை பீரையா? விவசாயத்தை. பீரை வேணா சொல்லுவாங்க. நம்மளை சிந்திக்க விடாமல் ஒரு சிஸ்டமே செயல்பட்டு இருக்கு. போதையிலே வச்சுட்டு இருக்காங்க. போதையிலே வச்சுட்டு இருக்குது. சினிமா போதை, பிக் பாஸ் போதை, டிவி சீரியல் போதை, சாராய போதை, அரசியல் போதை. அரசியல் போதை இல்லையா? கண்டிப்பாக. ஒரு கட்சியில் சேர்ந்துக்கிட்டு அதில் சின்ன சின்ன பவர் அடைஞ்சிக்கிட்டு அது ஒரு போதை. இது எந்த வித்தவுட் பாலிடிக்ஸ் இல்லாமல் இந்த வைத்தறிச்சலுடன் பேசி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார்.